ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3ல ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இருக்கு. இது வந்து இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ. இதை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் தான் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அம்பேத்கர் வந்து இதை ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு முதல்ல அந்த 7 இது இருந்திருக்கும். அதில் அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தான் டெலிட் பண்ணியிருப்பாங்க. இது ஆர்டிகல் 31. இதை டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி இதை வந்து ஆர்டிகல் 300A அப்படின்னு பார்ட் 12ல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. டிபிஎஸ்பியில் என்னென்னா பார்ட் 4ல் 36லேருந்து 51 வரைக்கும் வரும். ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனில் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் கண்டென்ட் அண்ட் டைரக்ஷனுக்காக நம்ம வந்து இதை சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு எய்ம் அட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அம்பேத்கர் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 படி இங்கே வந்துட்டு டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 45 இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேரும் எஜுகேஷனும் அன்டில் 6 இயர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். 1976ல் காங்கிரஸ் வந்துட்டு சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒன்று வைப்பாங்க. அவங்க வந்து 10 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுக்கப்புறமா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்ட் 4A அப்படிங்கிறது கீழே ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆர்டிகல் 51Aக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இதை மட்டும் திரும்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. அடுத்தது வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இது வந்து 7th ஷெடியூலில் வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு பிரிச்சிருக்காங்க. அந்தந்த இதை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. இதில் என்னென்னா யூனியன் லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போ 100 இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 இருக்குது, கன்கரண்ட்டில் 52 இருக்குது. இதில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸை வந்து கன்கரண்ட்டில் வந்து மாற்றிருக்காங்க ஸ்டேட்டில் உள்ளது. அது வந்து எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2 கமிஷன் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து சர்க்காரியா கமிஷன். இந்த சர்க்காரியா கமிஷன் 1983ல் இந்திரா காந்தி பீரியட்ல வந்து நடந்துச்சு. இது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷனோட என்கொயரி ரிப்போர்ட்டு. இதில் வந்து மொத்தம் வந்து 247 ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆனால் ஒன்லி 180 தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3 மெம்பர் கமிட்டி, அதாவது PV ராஜமன்னார் கமிட்டின்னு வச்சிருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்க்கறது தான். அப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கும் போது பார்ட் 17 ஆர்டிகல் 343லேருந்து 351 வரைக்கும் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருந்தது. அதுக்கப்புறமா 22 மாற்றிட்டாங்க. 2004ல் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதில் வந்துட்டு தமிழில் வந்து 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. அவ்வளோ.